दर्शनमालय दर्शन பார்வதி பதவே ஹர மகாதேவா சுவாமியே சரணமையப்பா. எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய கலிய கண்கண்ட வரவராக விளங்கக்கூடிய நமது முண்டியம்மன் நகர் மேட்டுப்பகுதியிலே இருந்து அல்பாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் சீரம் சிறப்பான முறையிலே கிராம பொதுமக்களுடைய சார்பாக மிகவும் அழகாக பிரம்மாண்டமாக நிறைவுற்றது. மூன்றாவது முறை 12 ஆண்டு ஒரு கும்பாபிஷேகமாகப்பட்டது சீரம் சிறப்பான முறையிலே ஐயப்பனுக்கு நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்திலே பல கோடி பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு ஐயப்பனுடைய அனுகிரகத்தை பெற்றுள்ளார்கள். அனைவரும் அன்னதான வழிபாட்டிலும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயப்பனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி இந்த ஆண்டு இந்த ஆலயத்திலே மகா மண்டபம் அமைப்பு புதியதாக மகா கோபுரங்கள் கட்டி மகா கும்பாபிஷேகமாகப்பட்டது நடைபெற்றது. நம்முடைய ஆலய நிர்வாகத்தினர் குணபாண்டிய நாடார் திரு ஆனந்தன் அவர்கள், திரு சந்தானன் அவர்கள் மற்றும் உள்ள விழா குழுவினர்கள் எல்லோரும் ஒன்றிருந்து கிராம மக்கள் ஒன்றிருந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை சீரம் சிறப்பான முறையில் நடத்தினார்கள். பக்தர்களுக்கு அனைவருக்கும் ஐயனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய 5 யாகசாலைகள் அமைத்து 5 யாககுண்டங்கள் அமைத்து மகா கும்பாபிஷேகம் சீரம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் மேலும் எல்லோரும் சௌக்கியமாக இருக்க எல்லாம் வல்ல ஐயப்ப சுவாமியை பிரார்த்திக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. இந்த ஐயப்ப சுவாமியினுடைய சிறப்பு அப்படின்னா நிறைய சொல்லலாம். ஐயப்பனுடைய சிறப்பு அப்படின்றது நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா இந்த ஐயப்பன் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து இங்க அதிரடியா வந்து அமர்ந்தவர் இந்த ஐயப்பன். இங்க இருந்து எல்லோருக்கும் கருணாமூர்த்தியாக குழந்தை பாக்கியம் எல்லா பாக்கியத்தையும் இங்கே அருள்பார்த்து கொண்டிருக்கிறார். கார்த்திகை மாதம் 30 நாளும் மண்டல பூஜை சீரம் சிறப்பான முறையிலே மாலை வேளையிலே அன்னதானங்கள் எல்லாம் நடைபெறும். இந்த ஆலயத்திற்கு வந்து என்ன நாம் பிரார்த்திக்கிறோமோ அது அனைத்தும் இந்த இடத்திலே நிறைவேறும். சுவாமியே சரணமையப்பா. இந்த என்னுடைய பேர் முத்துக்குமார். दर्शनमालय दर्शन